குனியாச்சா அவன் மினாசன் எஸ்கே அனிமிஸ் இகாசோ. இன்றைக்கி நம்ம நருட்டோ ஷிப்னுடைய 385வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான், டே ஒபிட்ட நீயே உன்னை ஏமாற்றிக்காத, உனக்கு யாரை வேணா நீ தான் நினைக்கிற, ஆனால் உன் ஆள் மனசில் யாருமே உனக்காக இல்லை அப்படின்ற ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே அதெல்லாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதரா, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒபிட்ட கத்திக்கிட்டு இருக்க. டே நீ நானும் ஒன்று தான்டா, ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தியோ அப்படி தான் நான் இப்போ இருக்கேன், ஒரு ஒக்காக்கி ஆகணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு ஒக்காக்கி ஆகணும்னு நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அது ஏதோ அரியா வயசில் தெரியாமல் எடுத்த முடிவுடா, இப்போல்லாம் நான் அந்த மாதிரி நினைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நீ எங்கள் அப்பாவுடைய ஸ்டூடெண்ட் சாஸ்கிய மாதிரி நீயும் ஒரு உச்சிகா. டேய் என்னடானா உனக்கு பிரச்சனை, ஏன்டா என்ன உயிரை எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான். நான் உனக்குள்ளே அந்த உண்மையான ஒபிட்டோ உச்சிகாவை வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஒபிட்டோ உச்சிகாவா, அந்த பேரில் அப்படி என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் ஒபிட்டோ. இப்போதைக்கு என்னுடைய பவர் லெவல்ன்றது வேறு லெவல், நான் 10 டேல் கூடயே சேர்ந்துட்டேன், நான் இப்போ ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத்தோடைய பவர் லெவலில் இருக்கேன், இப்போதைக்கு என்னுடைய பேர் ஒபிட்டோ உச்சிகா இல்லடா, நான் ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. டேய் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதுடா, நீ தாண்டா ஒபிட்டோ உச்சிகா, உன்னோட சக்கரா பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, என்ன அளவுக்கு உன்னுடைய ட்ரீம் பெருசாக இருந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. வாழ்க்கையில் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கன்றது எனக்கு புரியுது, உன்னையும் நிறைய பேர் ஒதுக்குனாங்க, உன்னுடைய ட்ரீமை நோக்கி நீயும் போய்கிட்டு இருந்த 1008 தடங்கள், எல்லாருமே உன்னை மதிக்கணும் அப்படின்ற மாதிரி வாழணும்னு நினச்சேன், நானும் இப்போ அதே மாதிரி தானே இருக்கேன், நீ நானும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஒபிட்டோ ரெண்டெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நீ நல்லா பாடுற, அந்த மொத்த உலகத்தையும் உனக்கு எதிராக்கி வச்சிருக்கடா, இது எல்லாத்தையுமே நீ ரெண்டுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பட் உன் மனசாட்சி தொட்டு பேசுகிறா, இதெல்லாம் நீ ரெண்டுக்காக செஞ்சியா இல்லை உனக்காக செஞ்சியா, எல்லாம் எனக்கும் புரியுது, இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்தில் நீ இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், நான் சூஸ் பண்ண பாதையை கரெக்டான பாதைன்னு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன்டா, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அழிச்சு ஒரு புது ஃபீலிங்ஸை உருவாக்கணும்னு நினச்சேன், நான் உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. உன்னுடைய பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அழிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நருட்டோ கேட்க. நான் என்னுடைய கோலை அடையணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது ஒக்காகே வழியில் இல்லை, ஒக்காகையோட ஒரு பவர்ஃபுல்லான வழியில் தான் நான் அந்த கோலை அடைய போகிறேன், அதனால தான் இந்த 10 டேல் ஃபார்ம் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். என்னுடைய கோல் ஒன்றே ஒன்று தான், அந்த உலகத்துக்கு அமைதியை கொடுக்கணும், அதுவும் உண்மையான அமைதியை கொடுக்கணும். நருட்டோ என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உடனே ரின்னை யோசிச்சு பார்க்குறான். ரின்னு வந்து அவனுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டதெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்ல ரின் நீ இந்த உலகத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்கிற, ஆமாம் பின்ன இந்த உலகத்தையே காப்பாற்ற அப்புறம் ஒக்காகையில் நான், நீ என்ன காப்பாற்றிருக்கனா அந்த உலகத்தையும் நீ காப்பாற்றின கணக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நான் தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பொறையும் தடுக்க போகிறேன், அதனால் நீ என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு என்ன. உடனே அவள் கிட்ட வரதை பார்த்து ஒபிட்டோ கூச்சப்பட்டுக்கிட்டு, எதுக்காக இவ்வளோ கிட்ட வர அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை நீ தானே கிட்ட வந்து நல்லா பார்த்துக்க சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு என்ன. ஆமாம் நீ என்னை நல்லா பார்த்துக்க, நான் தான் உச்சிகளை சேர்ந்தவன், கவலையப்படாத, இந்த உலகத்துக்கு நான் ஒரு நிரந்தரமான அமைதியை கொண்டு வருவேன் அப்படின்னு ஒபிட்டோ அப்பயே சொல்லியிருப்பான். இன்னும் சூப்பர் சரி அப்படி சொல்லியிருப்பா. ஆனால் இங்கே ஒபிட்டோவை பார்த்து நருட்டோ முறைச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இந்த உலகத்தில் கடுமையான பாதைகள்லாம் நமக்கு செட் ஆகாது, நீ ஏன் பார்த்தல உன்னோட இந்த போரில் எவ்வளோ பேர் இழந்திருக்க. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிற மாதிரி குறுக்கு வழியில் நீ போகலாம், நான் ஒன்றும் குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இப்போ என்ன சொல்ல வர, நீ நானும் ஒரே பாதையில் வந்திருக்கோன்னு சொல்ல வரியா, எந்த பாதையில் போகிறோன்றதை மட்டும் தான் நம்ம முடிவு பண்ண முடியும், இதில் கஷ்டமான பாதை ஈஸியான பாதைலாம் எதுவும் கிடையாது, எப்படி இருந்தாலும் நீ ஒரு முடிவெடுத்து அந்த பாதையை நோக்கி தான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஒரு ஒக்காகின்றவன் ஷினோபிகளுடைய புணங்களுக்கு மேலே நடக்க மாட்டான், அதே நிமிஷம் எவனாலையும் குறுக்கு வழியில் ஒக்காகி ஆக முடியாது, நான் சொல்கிறது கரெக்டு தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான் நருட்டோ. ஒபிட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறான். அங்கே என்ட்ரன்ஸ் செரிமனி வைக்கிறாங்க. ஒபிட்டோ ரொம்ப லேட்டாக போய்ட்டுருப்பான், எந்த அளவுக்குன்னா அவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. கக்காஷி ஒபிட்டோ பார்த்துட்டு எங்கே ராசா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். சார் உனக்கும் இந்த அகாடமிக்கு எந்த சம்மந்தம் இல்லை, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கக்காஷி கலாச்சிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு டென்ஷன் ஆகும். ரின் வந்து ஒபிட்டோக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருப்பா. சரிண்டா இதை எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக அங்கேக்குள்ளே கொடுத்துட்டு உன்னோட ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ரின்னு. கக்காஷி நீ என்ன லூஸா, இவனுக்காகலாம் ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இவனே ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கக்காஷி. அவ்வளோதான் இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கும் ஒபிட்டோ லேட்டாக தான் போயிருப்பான். ஒபிட்டோ வந்தவொடனே ரின்னியே பார்த்துட்டு இருப்பான், ஆனால் ரின்னு கக்காஷியை பார்த்துட்டு இருப்பான், அதை பார்த்து ஒபிட்டோ காண்டாயிடுவான். அதுக்கப்புறம் ஷுரிகன் ட்ரைனிங் வைக்கிறாங்க, அதில் கக்காஷி தலைவன் வேறு லெவல் பண்ணி விட்ருவான். அடுத்து ஒபிட்டோ டாய் நானும் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஷுரிகன் எடுத்து வீசுவான். நருட்டோ எப்படி அவன் சென்சை மரத்துக்கு போடுவானோ அதே மாதிரி போடுறான். டேய் வெளியே படாத அவடிக்க பால்னு வேணுங்க, எல்லாம் ஒபிட்டோ வச்சு கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது ரெண்டு பார்த்து ஃபீல் பண்ணுவான், ஏன்டா பாவம் அவனை இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் 1v1 மேட்ச் வைப்பாங்க, வேறு யாருக்கு ஒபிட்டோக்கு கக்காஷிக்கு தான் வைப்பாங்க. பயங்கரமாக ஃபைட் போயிட்டுருக்கோம், ஒபிட்டோவை போட்டு கக்காஷி வெளுத்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒபிட்டோவை அடிக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு கக்காஷி அடித்து பார்த்தா அது ஒரு சப்டியூஷன் ஜூட்ஸுவாக இருக்கும். அவ்வளோதான் அந்த இடத்துல கக்காஷி ஜெயிச்சிரும். ரென்னு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுவா. ஒபிட்டோ ஒரு மாதிரி ஃபீலிங்கில் போயிடுவான். அடுத்த நாள் கிளாஸில் காட்டுறாங்க, ஒபிட்டோ நல்லா கரெக்டாக விட்டு தூங்கிட்டு இருப்பானா. கக்காஷி பேப்பர் எடுத்து மண்டமலே ஒரே போடு, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு ஒபிட்டோ கத்த. டேய் இப்போ நான் உனக்கு கூப்பிடவே இல்லை, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், இங்கே இன்னொரு மாதிரி ஆயிடுவா, ஏன்டா இப்படி பண்ணுற, அசிங்கப்படுத்தாதரா.
அவ்வளோதான். அடுத்த நாள் கக்காஷி போய் கிராஜுவேஷன் எக்ஸாம் அட்டன் பண்ண போயிடுவான். என்னம்மா சொல்கிறேன், நிஜமா கக்காஷி கிராஜுவேஷன் எக்ஸாமை பாஸ் பண்ணுவான் போயிருக்கான். ஆமாம், பின்ன அவனுக்கு இருக்கிற திறமைக்கு அவன் எப்பயோ கிராஜுவேட் ஆகி போயிருப்பான். இப்போ தான் போய் அட்டனே பண்ணியிருக்கான். கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு கடுப்பில் ஓடிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா கக்காஷி வேறு லெவலில் ஷேடோ குளோனை போட்டு காட்டுவான். வேறு லெவலில் பண்ணிட்டான்ப்பா, இவனுக்கு கெனின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பாஸ் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான், கக்காஷிக்கு பெட் பேண்டை கொடுத்துருவானுங்க. எல்லாம் வேறு லெவல் கக்காஷி, நீ மாசத்தலை அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பாராட்டிகிட்டு இருப்பானுங்க. ஒப்பிட்டு வந்தோடனே உன் தலையில் எதுக்கு நெக் பேண்ட்லாம் கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு, கக்காஷி எல்லாரும் என்ன பாராட்டுறானுங்க, நீ பாராட்ட மாட்டியா? அதெல்லாம் முடியாதுடா, நான் ஒன்றும் பாராட்ட வரல இங்கே, கண்டிப்பாக நான் ஒன்று ஒரு நாள் மிஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஒப்பிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கத பார்த்து ரின்னு, சரிவா கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ரின்னியாவது என்ன நம்புறியா, கண்டிப்பாக நான் ஒரு நாள் சாதிப்பேன், கக்காஷியோட நான் பவர்ஃபுல்லாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒப்பிட்டோ ஃபீல் பண்ணாதரா, கக்காஷி என்ன நீ ஒக்காகவே ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு. நீ ஒக்காகவே ஆக போகிற அந்த நாளை நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றன்னு சொல்ல, ஓகே நீ இருக்கல சப்போர்ட்டுக்கு, நான் கண்டிப்பாக பயங்கர பவர்ஃபுல்லாவேன், நான் ஷூரிகன் ப்ராக்டிஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ட்ரைனிங் எடுத்து பயங்கரம் டயர்டாகி சுருண்டு விழுந்துருவான். இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பானா, நருட்டோ கஷ்டப்படுற அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான். அவ்வளோதான், ஒரு வழியாக கிராஜுவேஷன் டேவும் வந்துச்சு. கிராஜுவேஷன் ஆகிறான், பார்த்தா ஷேடோ குளோன் இப்படி முக்கி திணறி போட்டுருவான். எப்பா எப்படியோ கிராஜுவேஷன் ஆயாச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், நான் கஷ்டப்பட்டு பண்ணியுமே தோத்துட்ட மாதிரி தான் கணக்கு போல், எனக்கு எக் பேண்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க செஞ்சு இந்த இடத்துக்கு வந்து, டேய் உன்னை எவ்வளோ நேரத்தை எடுத்து எங்கே போய் பொறுக்கிட்டு இருந்த, இந்தா இந்த எக் பேண்டை உங்கள்கிட்ட கொடுத்து தான் உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எக் பேண்டை கொடுப்பாரு. அப்படியே ஒப்பிட்டு பயங்கர சந்தோஷத்தில், ஐயா ஒரு வழியாக நான் சாதிச்சிட்டேன், சரிடா பார்த்துக்க, நீ இதுக்கப்புறம் கெனின் அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்புறம் உனக்கு 3 months ஸ்குவாடை போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார் அந்த இடத்த விட்டு. அவ்வளோதான், நம்ம தலைவன் மினாட்டை காட்டுவாங்க. மினாட்டை நடந்து போயிட்டு இருப்பான். எதிர்க்கு கக்காஷி வந்து வணக்கம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இருசன் தான் மினாட்டாவை கூப்பிட்டுருப்பான். என்ன செஞ்சு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மினாட்டை கேட்க, சரி நான் வரும்போது ஒருத்தன் போனானே அவங்க பேர் கக்காஷி தானே? ஆமாம் ஒயிட் ஃபேங்கோடைய பையன், பயங்கர திறமசாலியாக இருக்கான், இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, எப்போ பார்த்தாலும் ரூல்ஸ்ன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான், அதனால யாருக்குமே அவன் கூட செட் ஆக மாட்டேங்குது, எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், அவனுக்கு யாரு கூடயும் செட் ஆக மாட்டேங்குது, அதான் உன் டீமில் போடலான்னு இருக்கேன். அவனுக்கு பவர்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், ஆனால் அவனுடைய மைண்ட் செட் மாறணும், அதுக்காக தான் அவனை ஓன் டீமில் போடலான்னு இருக்கேன். அவங்க அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரூல்ஸை மீறினால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதனால தான் அவன் பயப்படுறான். நான் எப்படியாவது ரூல்ஸை கடைப்பிடிக்கணும்னு அவனுடைய மெயின் கோலாக அதுதான் இருக்குது. என்ன அவனை நான் பார்த்துக்கணும் அதானே சொல்கிறீங்க? பின்ன இங்கே சில ஜூனியன்ஸே வீக்காக இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவனை மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், இவங்க ஒரு 3 months ஸ்குவாடாக மாறிட்டு இருப்பாங்க. எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கேயும் ஒபிட்டோ லேட்டு, அப்பா ஒரு வழியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். டேய் எங்கே தானே போய் பொறுக்கிட்டு வர, எப்போ பார்த்தாலும் லேட்டாக வரடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கக்காஷி. சரி சண்டை போட்டுக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. 2 பேரும் ஒருத்தன் தலையை பார்க்க மாட்டானுங்க, திருப்பானுங்க. மினாட்டோ டேய் இதனா காலங்காலத்துக்கு இருக்க போதுன்னு சொல்லிட்டு 2 பேர் தலையை அடக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பான். ஒபிட்டோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே நருட்டோ பயங்கர கடுப்பில் இருக்கான். அப்படி நருட்டோ முறைக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க. பாய்.